என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 5வது வசனத்தின் 2வது பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சாயங்காலத்திலே மிகுந்த துக்கத்தோடு கூட காணப்பட்டேன், என் வாழ்க்கையில் மிகுந்த கண்ணீரோடு கூட காணப்பட்டேன், ஆனால் சனப்பொழுதில் கர்த்தர் அதை மாற்றி போட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் இடத்திலே எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். விடியற் காலத்திலே என்ன உண்டானது? களிப்பு உண்டானது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டது? மிகுந்த கூக்குரல், மிகுந்த அழுகை, மனமுடைந்து போய் அவர் வாழ்க்கையில் காணப்பட்டார். ஆனால் சனப்பொழுதில் கர்த்தர் மாற்றினார். இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மனம் உடைந்து போன நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அழுகையும் கண்ணீரும் கூக்குரலும் மனம் உடைந்து போன ஒரு நிலையும் சோர்ந்து போன ஒரு நிலையுமாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் அதை ஆனந்த களிப்பாய் மாறச் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள். அவரை நோக்கி கெஞ்ச ஆரம்பியுங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.